இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரூமுக்கு நீதானே ஜூஸ் குடுக்க வந்த? ஆமா மேடம் வந்தேன். அப்ப நீதான் நகையை எடுத்துக்கணும். ஏன்னா கடைசியா ரூமுக்கு வந்தது நீதான். இல்ல மேடம், நான் கூல் ட்ரிங்க்ஸ் கொடுக்க மட்டும் தான் வந்தேன். வேற எதையுமே பார்க்கல, எடுக்கல மேடம். ஏய், நெக்லஸ் திருடி வச்சுட்டு அப்பாவி மாதிரி நடிக்கிறியா? மேடம் இல்ல மேடம், நான் எடுக்கல. ப்ளீஸ் என்ன நம்புங்க மேடம். இல்ல, நீதான் திருடி இருக்கணும். என்னத்த, எதனா பிரச்சனையா? ஆமா மாப்ள, என் ரூம்ல இருந்த ஒரு நெக்லஸ காணும். நகை காணாம போறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த பொண்ணு கூல்ட்ரிங்க்ஸை ரூம்க்கு எடுத்துட்டு வந்தா. அதனால நகையை இவதான் எடுத்திருக்கணும்னு சந்திரா சத்தம் போடுறா. ஃபங்க்ஷன் முடியட்டும் விசாரிக்கலாம்னா அதையும் கேட்க மாட்டேங்கிறா. போலீஸ வர வச்சு இவளை என்கொயரி பண்ணணும்னு சொல்றா. சந்திரா, உங்க அக்கா தான் ஃபங்க்ஷன் முடிஞ்ச அப்புறம் விசாரிக்கலாம்னு சொல்லிருக்காள்ல, அப்புறம் தேவையில்லாம பேசிட்டு இருக்க. கொஞ்சம் அமைதியா இருக்க வேண்டியதானே? இல்ல மாமா, கொஞ்சம் விட்டா இவன் நகையை எங்கேயாவது பார்சல் பண்ணிடுவா. அதனால உடனே போலீஸ கூப்பிட்டு விசாரிக்கணும்னு சொன்னேன். மேடம் திரும்ப திரும்ப நகையை நான் எடுத்தேன்னு சொல்லாதீங்க மேடம். அதை நான் பார்க்க கூட இல்ல மேடம். சொன்னா நம்புங்க. ஏய், நீ என்னதான் சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். நகை ஒன்ன தவிர வேற யாரும் எடுத்திருக்க முடியாது. மரியாதையா கொடுத்துரு, இல்ல இங்க இருந்து நீ வெளியிலேயே போக முடியாது. எங்க அந்த பொண்ணு தான் எடுத்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அக்கா ரூமுக்கு கடைசியா வந்தது இவதான். இவ வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் நகையை காணோம். அப்ப இவதானே திருடி இருக்கணும். எங்க கண்ணில் பார்க்காம அவங்க மேல பழி போறது தப்பு இல்லையா? இவ்வளவு பேர் முன்னாடி நிக்க வச்சு அசிங்கப்படுத்துறீங்க. அவங்களுக்கு எவ்வளவு அவமானமா இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்களா? எப்பா டிரைவர் மாப்ள, என்ன இருந்தாலும் நீ ஒரு வேலைக்காரன் தானே. அதான் இந்த வேலைக்காரிக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க. அது சரி, ஏன்னா எனத்தோட தானே சேரும். சந்திரா வாய் மூடு. அப்புறம் நம்ம வீட்டு மாப்பிள இப்படிதான் மரியாதை இல்லாம பேசுவியா? இதுவே வேற யாராவது பேசியிருந்தா நாக்க இழுத்து வச்சு அறுத்திருப்பேன். தங்கச்சியா போனதுனால விட்டு வைக்கிறேன். இன்னொரு வாட்டி இந்த மாதிரி தரக்குறைவா பேசுன அப்புறம் நடக்கிறதே வேற. பாத்துக்கோ. எப்பா, சின்னத்துக்கு எவ்வளவு பட்டாலும் புத்தி வர மாட்டேங்குது. இப்படி அடிக்கடி வாங்கி கட்டிக்கலனா தூக்கம் வராது போல இருக்கு. என்ன சின்னத்த? நம்ம வேணா அம்மா ரூம்லயே இன்னும் நல்லா தேடி பார்த்தா என்ன? எனக்கு என்னமோ அங்கதான் எங்கேயோ இருக்கும்னு தோணுது. மேடம், நான் ஒன்னு சொன்ன தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? சொல்லு. மேடம், நான் கூல் ட்ரிங்க்ஸ் கொடுக்க வந்தப்போ நீங்க ட்ரெஸ் மாத்த போறதா சொன்னீங்கல்ல. ஒருவேளை புடவை மாத்துறப்ப அதுல ஏதாவது மாட்டி இருக்கலாம்ல மேடம்? ஆமா, அந்த புடவையில செக் பண்ணா தெரிய போகுது. சரி வாங்க புடவையில தேடி பார்க்கலாம். இதெல்லாம் வீண் வேலை. அங்கெல்லாம் இருக்க சான்ஸே இல்ல. சித்தி, தேடி பாக்குறதுல என்ன ஆயிடு போகுது? நகை கிடைச்சா ஒரு பிரச்சனை சால்வ் ஆகிடும்ல. சரி வாங்க போய் பார்க்கலாம். அப்பா, நகை கிடைச்சிருச்சு. இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல. நானும் ரூம்ல தான் எங்கேயாவது இருக்குன்னு சொன்னேன். இவதான் தேவையில்லாம இந்த விஷயத்தை பெருசுபடுத்திட்டா. அந்த நகை புடவையில தானே இருந்துச்சு. அதை சரியா பார்க்காம இந்த பொண்ணு தான் திருடிட்டாங்கன்னு வாய் கூசாம போய் சொல்லிட்டீங்க. இப்போ உங்க முகத்தை எங்க வச்சுப்பீங்க? இப்படி அவசர கொடுக்க மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு அசிங்கப்பட்டிருக்கிறதே உனக்கு வேலையா போச்சு. இனிமேலாவது எந்த ஒரு காரியத்தையும் எடுத்தோ கவுத்தோன்னு செய்யாம கொஞ்சம் பொறுமையா இருக்க கத்துக்க. சரி சரி, அதான் நகை கிடைச்சிருச்சுல, எல்லாரும் போய் வேலையை பாருங்க. என்னது, வேலையை போய் பார்க்கலாமா? ஒரு அப்பாவி பொண்ணை எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்திட்டு என்னமோ எதுவுமே நடக்காத மாதிரி வேலையை போய் பாருங்கன்றீங்க. வேற என்ன பண்ணணும்னு சொல்ற? தப்பே பண்ணாத அந்த பொண்ணை அவமானப்படுத்துறீங்களா? அந்த பொண்ணு மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். நான் என்ன வேணும் நான் செஞ்சேன்? சூழ்நிலை அப்படி, அதுக்காக என்ன பண்ண முடியும்? நீங்க செஞ்சது தப்பு. அந்த பொண்ணு கிட்ட மன்னிப்பு கேளுங்க. என்னது, நான் இவகிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? ஒரு வேலைக்காரி கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணுமா? யாரா இருந்தா என்னங்க, அசிங்கமோ அவமானமோ எல்லாருக்கும் ஒண்ணுதான்.
அவங்க பாவம், மன்னிப்பு கேளுங்க. அதான் பிரச்சனை முடிஞ்சு போச்சுல்ல. அவளே சும்மா இருக்கும்போது உனக்கு என்ன வந்தது? அந்த பொண்ணு வேணா வெளியே சொல்லாம இருக்கலாம், ஆனா கண்டிப்பா அவ மனசு கஷ்டப்பட்டு தான் இருக்கும். எல்லாரும் முன்னாடி அவங்கள அவமானப்படுத்தினீங்களா, அதை சரி செய்யறதுக்காக தான் மன்னிப்பு கேட்க சொல்றேன். அவங்கள்ட்ட சாரி கேளுங்க. சந்திரா, மாப்பிள்ள சொல்றது சரிதான். நீ இன்னைக்கு இந்த பொண்ணை கொஞ்சம் ஓவரா தான் பேசிட்ட. அதுக்கு நீ மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும். ஆமா சித்தி, நீங்க மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும். வேலைக்காரங்கன்னா வாய்க்கு வந்தபடி பேசுவீங்களா? சின்னத, வேற வழியே கிடையாது, மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும். என்ன மன்னிச்சிரு. தெரியாம உன் மேல பழிய போட்டேன், தப்புதான், மன்னிச்சிரு. பரவாயில்ல மேடம், நான் தப்பு செய்யலன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுல, அதுவே எனக்கு போதும். அம்மா, நீங்க ரெடி ஆயிட்டு இங்கேயே வெயிட் பண்ணுங்க. யார் வந்து தட்டினாலும் கதவு திறக்காதீங்க. அப்படியே எதனா பிரச்சனை வர மாதிரி இருந்தா எதனா பேசி சமாளிச்சிருங்க. நான் கலச பூஜைக்கு போயிட்டு வந்துடுறேன் மாமா. சரிங்க மாப்பிள்ள, நான் சமாளிச்சுக்கிறேன். நீங்க பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரிங்க மாமா, நான் போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க. சகல சகல, எப்பா சீக்கிரமா போயிட்டு சீக்கிரமா வந்துருப்பா. வண்டியை பின்னாடி கார் பார்க்கிங்ல விட்டுட்டு வந்திருக்கேன். யாராவது பார்த்துட்டு போறாங்க, பாத்துறோம். சரிங்க, நீங்க ஜாக்கிரதையா இருங்க. அந்த சிவனாண்டியும் சின்னத்தையும் கண்டிப்பா சும்மா இருக்க மாட்டாங்க. மாமா ரூம் கிட்ட யாரையும் நெருங்க விடாம பாத்துக்கோங்க. முக்கியமா அவங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு வாட்ச் பண்ணிட்டே இருங்க. எதனா பிரச்சனைனா எனக்கு கால் பண்ணுங்க. சரிப்பா, நீ கொலைப்படாத. இங்க எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ எவ்வளவு சீக்கிரம் அங்க போய் பூஜையை முடிச்சுட்டு இங்க வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நீங்க வந்துரு. அப்பதான் நம்ம எல்லாருக்கும் நல்லது. சரிங்க, நான் போயிட்டு வரேன். நீங்க பார்த்து கவனமா இருங்க. சரிப்பா, சீக்கிரம் போயிட்டு வா. மா, உங்க பேரன் வந்துருவாருன்னு சொன்னீங்க, ஆனா இன்னும் காணோம். பூஜைக்கு வேற நேரம் ஆயிட்டே இருக்கேம்மா. கொஞ்சம் பொறுத்துக்கங்கய்யா, வந்துருவான். வந்துகிட்டே இருக்கிறான் அவன். ஹலோ, யார் பேசுறது? மாயா, மாயா, நான் மகேஷ் பேசுறேன் மாயா. மகேஷ், மகேஷ், நீ எங்க இருந்து பேசுற? நான் ஃபோன் பண்ண எடுக்கவே மாட்டியா? போன தடவை நான் போடும்போது ஃபோன் எடுக்க வேண்டியதானே? டேய், அது புது நம்பரா இருந்துச்சா, அதான் எடுக்கல. சொல்லு, இப்ப எங்க இருக்க? இப்போ நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன். ஹாஸ்பிட்டல்லையா? உனக்கு என்ன ஆச்சு? எதுக்காக ஹாஸ்பிட்டல்ல இருக்க? டேய், கல்யாண மண்டபத்துல இருந்து திடீர்னு காணாம போயிட்ட. உனக்கு என்னடா ஆச்சு? யாராவது உன்னை கடத்திட்டாங்களா? ஆமா, அந்த அந்த சாமுண்டீஸ்வரி அவதான் எனக்கு கடத்திட்டா. ஆனா ரேவதி நான் இருக்கிற இடத்தை எப்படியோ கண்டுபிடிச்சு என்னை காப்பாத்த வந்தா. அப்ப ரவுடிங்களோட நடந்த சண்டையில எனக்கு கத்தியால குத்திட்டானுங்க மாயா. ஐயோ,